அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா உணவுத்தட்டு என்ற இந்த அத்தியாயத்தின் 104வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى رَسُولِهِ قَالُوا حَسْبُنَا مَا وَجَدْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْلَمُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. அல்லாஹ் இறக்கியதன் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்கள் மூதாதைகளை எதன் மீது கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதைகள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா அம்மூதாதைகளை இவர்கள் பின்பற்றுவார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ்ததைதும் இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி சென்றால் வழிகெட்டவர் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார். உங்கள் அனைவருடைய மீளிடமும் அல்லாஹுவின் பக்கமே இருக்கிறது. ஆகவே அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதுக்குமுல் மௌத் ஹீனல் வசியத்தி நானி தவா அத்லிம் மின்கும் அவ் ஆஹரானி மின் கைரிக்கும் இன் அன்தும் தரபுத்தும் ஃபில் அர்தி ஃபஅஸாபத்துக்கும் முஸீபத்துல் மௌத் தஹ்பிஸூனஹுமா மின் பஅதி ஸலாத்தி ஃபயுக்ஸிமானி பில்லாஹி இனிர்தபுத்தும் லா நஸ்தரி பிஹி சமனன் வலௌ கான தா குர்பா வலா தக்துமு ஷஹாதத்தல்லாஹி இன்னா இதல்ல மினல் ஆசிமீன். நம்பிக்கையாளர்களே, உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபித்தால் மரண சாசனம் கூறும் நேரத்தில் உங்களில் நீதமான இருவர் உங்கள் மத்தியில் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் பூமியில் பயணம் செய்து அப்பயணத்தில் உங்களை மரணம் என்ற சோதனை வந்தடைந்தால் சாட்சிக்காக முஸ்லீமான இருவர் கிடைக்காவிடில் முஸ்லீம்களாகிய நீங்கள் அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சிகளில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவ்விருவரையும் அசர் தொழுகைக்கு பின்னர் தடுத்து வையுங்கள். அவ்விருவரும் அந்த சாட்சி கூறியதற்கு பகரமாக ஓர் ஆதாயத்தையும் வாங்க மாட்டோம். அவர்
எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே, நாங்கள் அல்லாஹுவிற்காக சாட்சி கூறியதில் எதையும் மறைக்க மாட்டோம். அவ்வாறு செய்திருந்தால் அப்போது நிச்சயமாக நாங்கள் பாவிகளில் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹுவின் மீது அவ்விருவரும் சத்தியம் செய்ய வேண்டும். فَإِنْ أُثِرَ عَلَى أَنَّهُمَا اسْتَحَقَّا إِثْمًا فَآخَرَانِ يَقُومَانِ مَقَامَهُمَا مِنَ الَّذِينَ اسْتَحَقَّ عَلَيْهِمُ الْأَوْلَيَانِ فَيُقْسِمَانِ بِاللَّهِ لَشَهَادَتُنَا أَحَقُّ مِنْ شَهَادَتِهِمَا وَمَا اقْتَدَيْنَا إِنَّا إِذًا لَمِنَ الظَّالِمِينَ. இவ்வாறு அவர்கள் சத்தியம் செய்த பிறகு நிச்சயமாக அவர்கள் இருவரும் பொய் கூறி பாவத்திற்குரியவர்களாகிவிட்டனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டால், இந்த பொய் சாட்சியால் எவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு சத்தியம் செய்யும் உரிமை ஏற்பட்டவர்களில், அதாவது இறந்தவருக்கு நெருங்கிய வேறு இரு வாரிசுகள் முன்பு சத்தியம் செய்த அவ்விருவருடைய இடத்தில் நின்று கொண்டு அவ்விருவரின் சாட்சியத்தை விட நிச்சயமாக எங்கள் சாட்சியம்தான் மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை, அவ்வாறு மீறினால் அப்போது நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள்தான் ஆகிவிடுவோம் என்று அவ்விருவரும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். தாலிக அத்னா ஐயது பிஸ்ஸஹாததி அலா வஜ்ஹிஹா أو يخافوا أن ترد أيمان بعد أيمانهم واتقوا الله واسمعوا والله لا يهدي القوم الفاسقين. அது சாட்சியத்தை அதற்குரிய முறையில் கொண்டு அவர்கள் வருவதற்கும், அல்லது அவர்களுடைய சத்தியங்களுக்கு பின்னர் சத்தியங்கள் மறுக்கப்படும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் மிக சுலபமானதாகும். அல்லாஹுவை அஞ்சுங்கள், செவி சாயுங்கள், பாவிகளான கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழி செலுத்த மாட்டான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.